தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இல்லத்தரசிகளுக்கு குட் நியூஸ். அதாவது ரேஷன் அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியாயிருக்கு. கடைசி தேதி வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி இதை செய்யாதீங்க, சீக்கிரமா செஞ்சு முடிச்சிருங்க. என்ன சொல்ல வராங்க, கடைசி தேதி வரைக்கும் எதுக்காக வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்ற முக்கிய தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது மட்டும் இல்லாம மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய பல்வேறு விதமான அறிவிப்புகள், பல்வேறு விதமான மகிழ்ச்சி தரும் சலுகைகளை உடனுக்குடன் வீடியோவா நம்ம போட்டுட்டு மக்களுக்கு பயனுள்ள வகையில மாத்திட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கான வீடியோவை நான் போட்டிருக்கேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புரிஞ்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு மாசமும் ரேஷன் கடையில பொருள் வாங்குறதுக்கு நீங்க இந்த வேலையை கண்டிப்பா முடிச்சு இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு பொருள் வாங்குறதுல பெரும் சிக்கல் ஏற்படும் அப்படின்ற மாதிரி அரசு தரப்புல பல்வேறு டைம்ல சொல்லியிருக்காங்க. அது அப்படி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் கார்டுல கேஒய்சி சரிபார்ப்பு செய்யாத அனைவருமே உடனடியாக செஞ்சு முடிச்சிடணும். இல்லைன்னா ரேஷன் கார்டு ரத்தம் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரியான ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் நாம பார்க்குறோம். ரேஷன் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாசமும் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு மத்திய அரசு உணவு தானியங்களை வழங்கி வருது. இருந்தாலும் இந்த பலன் உண்மையிலேயே தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே சென்றடைவதை உறுதி செய்வதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் இந்த இகேஒய்சியை அடிக்கடி செய்யணும் அப்படின்ற மாதிரி விரிவுபடுத்துவாங்க. அதாவது மக்களுக்கு தெரிவுபடுத்துவாங்க. இதை இப்போ இந்த அரிசி, கோதுமை இதெல்லாம் கிடைக்காம போறதுக்கும் இந்த கேஒய்சி வைக்கலைன்னா முக்கிய காரணமாக வந்துடும். அதாவது நீங்கள் கேஒய்சி வைக்கலைன்னா உங்களுக்கு ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய இந்த இலவச பொருட்களான அரிசி, கோதுமை, சர்க்கரை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு பல விதமான வாய்ப்புகள் உள்ளது அப்படின்ற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாத இந்த போலி ரேஷன் அட்டைகளை மற்றும் இந்த தகுதியற்ற பயனாளிகளோட பெயர் நீக்குவதற்காக இந்த கேஒய்சி நடவடிக்கை எடுக்கிறாங்க. குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள கேஒய்சி நீங்க பண்ணலனாக்கா உங்களுக்கு பெயர் ரேஷன் கார்டுல நீக்கிடுவாங்க. இல்லைனாக்கா அதிகாரிகள் உங்களுக்கு அரிசி வழங்கப்படாம நிறுத்துவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இது எப்படி நம்ம எளிமையாக செஞ்சு முடிச்சுக்கலாம் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேஒய்சி பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் கேஒய்சி செயல்முறை எளிதாக்கி இருக்காங்க. அதாவது பயனாளிகள் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு போயிட்டு நீங்கள் ஒரு சில நிமிஷத்துல இந்த செயல்முறையை நீங்கள் முடிச்சுக்கலாம். சில மாநிலங்களில் ஆன்லைன் சேவைகள் மூலமாகவும் பண்ணிக்கலாம். இதுவரை இந்த அப்டேட் முடிக்காதவங்க தாமதம் இல்லாமல் உடனடியாக அப்டேட் செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அரசு தரப்புலேருந்து சொல்லுவாங்க. இந்த அப்டேட் நம்ம பண்ணுறதுக்கு ஏதாவது சார்ஜஸ் பிடிப்பாங்களா? அதாவது ரேஷன் கடையில் போய் பண்ணாக்கா காசு ஏதாவது இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணுவாங்களா, இல்லை இ-சேவை மையத்தில் போனால் ஃப்ரீயா அப்படின்ற மாதிரிலாம் அது சந்தேகம் இருக்கும். இந்த கேஒய்சி செய்வதற்கு மிக எளிமையான வழி பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற நியாய விலை கடைக்கு நீங்கள் போனீங்கனாலே அவங்க உங்களுக்கு இலவசமாகவே பண்ணி விட்டுருவாங்க. அங்கே சேல்ஸ்மேன் இருப்பார். அந்த சேல்ஸ்மேனு கிட்ட உங்கள் ரேஷன் கார்டு கொடுத்து நீங்கள் உங்களுக்கான கேஒய்சியை நீங்கள் முடிச்சுக்கணும். அதாவது உங்கள் ஆதார் கார்டு அட்டையும் ரேஷன் அட்டையும் கொடுத்தீங்கன்னா அவங்க ரெண்டுத்தையும் கேஒய்சி பண்ணி விட்டுருவாங்க. அதன் பிறகு உங்களுடைய கைரேகையை மற்றும் இல்லைன்னா பயோமெட்ரிக்கை நீங்கள் வச்சு சப்மிட் பண்ணி நீங்கள் தான் அப்படின்றத உறுதி பண்ணிக்கிட்டு உங்களுடையக்கான கேஒய்சியை நீங்கள் முடிச்சுக்கணும். இதுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையவே கிடையாது, முற்றிலுமே இலவசம் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. இந்த கேஒய்சி யார் யாரெல்லாம் பண்ணணும், எந்த கார்டில் இருக்கிறவங்கலாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லா கார்டு இருக்கிறவங்களுமே பண்ணணும். அதாவது ரேஷன் அட்டையில் பெயர் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் தனித்தனியாக போயிட்டு நீங்கள் உங்கள் கேஒய்சியை முடிக்கணும். அப்படி முடிக்காத விட்டீங்கன்னா உங்கள் பேர் ரேஷன் கார்டுலேருந்து நீக்கிடுவாங்க. பொருட்களும் குறைவாக தான் உங்களுக்கு கிடைக்கும் என்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருவருக்கு மட்டும் இதை செய்வது போதாது, குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இதை நீங்கள் செய்யணும். ஒருவரின் விவரம் முழுமையாக இல்லைனாக்கா எதிர்காலத்தில் அவருக்கான ரேஷன் பொருட்கள் நிறுத்திடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க. எனவே குடும்ப உறுப்பினர் அனைவரும் இந்த செயல்முறையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும். அப்படி செய்யாத விட்டால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சில மாநிலங்களில் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலம் இந்த ஆதார் இணைப்பு அதாவது இந்த கேஒய்சி வசதி செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆதார் எண்ணை பதிவு செய்து ஓடிபி பெறுவதன் மூலம் இந்த செயல்முறையை வீட்டிலிருந்து முடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது ஊழியர்கள், முதியவர்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு பயனுள்ளதாக அமைகிறது. ஏற்கனவே இந்த செயல்முறையின் மூலம் லட்சக்கணக்கான சட்டவிரோத மற்றும் தகுதியற்ற ரேஷன் கார்டுகள் ரத்து செஞ்சுட்டாங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் உதாரணமாக உங்கள் ஃபேமிலியில் ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 பேரில் உங்களுக்கான ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த 5 பேருடைய ஆதார் கார்டும் உங்கள் ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி. இப்போ நீங்கள் உங்கள் பேருக்கு நேராக போயிட்டு ஓடிபி
சென்ட் ஓடிபின்னு கொடுத்தாங்கன்னா ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிற நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணால் இந்த குடும்ப உறுப்பினர் இன்னும் இருக்காரு, அதாவது வசிக்கிறாரு இல்லை உயிரோட இருக்காரு அப்படின்றத அவங்க கருத்தில் கொண்டு நீங்கள் கரண்ட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கான பொருட்கள் வந்து வழங்குவாங்க. அப்படி நீங்கள் அந்த ஓடிபி மெத்தட்லையோ இல்லை வேற எந்த மெத்தட்லையோ நீங்கள் கேஒய்சி பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அவர் இந்த ரேஷன் கார்டை விட்டு வெளியே போயிட்டாரு, ஒருவேளை தவறிட்டாரோ இல்லை வேற கார்டுக்கு போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி அந்த பேரை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. யார் யாரெல்லாம் கேஒய்சி பண்ணி கரண்ட்ல கொண்டு வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பொருள் வந்து கொடுப்பாங்க. மற்ற நபரை வந்து நீக்கி விட்டுருவாங்க. இதுக்காக தான் இந்த கேஒய்சி பண்ண சொல்றாங்க. அனைவரும் தயவு செய்து பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேரா ரேஷன் செயலி அல்லது தொடர்புடைய இணையதளத்திற்கு சென்று உங்கள் ஆதார் ஏற்கனவே இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் சீடிங் அப்படி அதில் வந்து எஸ்ன்னு இருந்ததுன்னா உங்கள் ஆதார் கார்டு ஆல்ரெடி சீடு அது இணைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைனாக்கா நோன் வந்துடும். உங்கள் விவரங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று அர்த்தம். அதாவது நான் சொன்ன மாதிரி பிளே ஸ்டோர்ல இருக்கிற அந்த ஆப், அதாவது மேரா ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கான ஆதாருக்கு நேரா சீடட் இருக்கா என்ன ஏதுன்றதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ரேஷன் கார்டு வந்து உங்கள் பேர் இல்லை அப்படின்றதான் அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக இதுக்கு வந்து ஆதாரில் வந்து ஃபோன் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். அதாவது ரேஷன் அப்டேட்டுக்கான காலக்கெடுவை அரசு பல முறை வந்து நீட்டிச்சிருந்தாலும் கடைசி தேதி வரைக்கும் காத்திருந்து அதை உடனடியாக செய்யாமல் லாஸ்ட் டைமில் போயிட்டு கியூவில் நின்று இந்த மாதிரி மெத்தடில் தான் முடிப்பாங்க. அதனால் பெரும் சிக்கல் ஏற்படும். அதாவது சர்வர் பிரச்சனை, டைமுக்கு பண்ண முடியாது, சப்போஸ் அந்த டைமில் ஆஃபீஸ் இல்லாமல் இருக்கும், இந்த மாதிரி சிக்கல்லாம் வந்து நமக்கு வரும். அதனால் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருங்க. அனைவரும் தயவு செய்து முடிங்க. அப்போ தான் உங்களுக்கான பொருட்கள் வந்து வீடு தேடி நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துட முடியும். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் தரப்புலேருந்து பல்வேறு விதமான எளிய முறைகள்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வீட்டிலேருந்தே பொருட்கள் வாங்கிக்கிற மாதிரியான திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தாயுமானவர் திட்டம்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கியூவில் நின்று வாங்கணும்னு அவசியம் கிடையாது. வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, இப்போ வயசில் மூத்தவங்க, அவங்கெல்லாம் வந்து தூக்க முடியாமல் ஏன் தலை மேலே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே அதுக்கான ரேஷன் பொருட்களை ஒரு வண்டி வச்சு ஏற்றிக்கிட்டு உங்கள் வீட்டில் வந்து உங்ககிட்ட ரேஷன் கார்டை வாங்கி உங்களுக்கான பொருட்களை வந்து எடை போட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. தயவு செய்து எல்லாருமே ரேஷன் பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. இப்போ பழைய காலத்தில் இல்லாத மாதிரி இப்போ நிறைய பொருட்கள் சுத்தப்படுத்தி நல்லா ஆரோக்கியமாக கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி பயனடையணும். இந்த தகவலை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்தனா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல நல்ல தகவல் உங்களை வந்து சேருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.